சாய் ஸ்ரீ வைப்ஸ்க்கு உங்களை அனைவரையும் வரவேற்கிறேன். கரடையான் நோன்பு பூஜையின் போது சொல்ல வேண்டிய சங்கல்பம், தியான ஸ்லோகம், சரடு கட்டி கொள்ளும் போது சொல்ல வேண்டிய மந்திரங்கள், மேலும் மாங்கல்ய பலம் கூடுவதற்காக சொல்லப்பட்டிருக்கும் முக்கியமான ஸ்லோகம், இவற்றையெல்லாம் இந்த பதிவில் பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம பேஜை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. காரடையான் நோன்பானது மார்ச் 14ஆம் தேதி சனிக்கிழமை அன்று வருகிறது. நோன்பு சரடு கட்டிக்கொள்ள வேண்டிய நேரமானது இரவு 7:30 மணியிலிருந்து 8:30 மணிக்குள்ளாக கட்டிக்கொள்ள வேண்டும். எந்த பூஜையோ விரதமோ நம்ம ஆரம்பிக்கிறோம்னாலும் முதல்ல விநாயகரை வழிபட வேண்டும். பிறகு நம்ம குலதெய்வத்தை கண்டிப்பாக வழிபட வேண்டும். விநாயகரை வணங்கி வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரபா நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா என்று விநாயகரை தியானித்து கொள்ளவும். குலதெய்வத்தின் பெயரை கூறி குலதேவதாபியோ நமக என்று குலதெய்வத்தையும் வணங்கவும். நோன்பு சங்கல்பமானது மம தீர்க்க சௌமாங்கல்ய அவாப்பியர்த்தம் மம பர்துஷ அந்யோன்ய பிரீத்தி அபிவிருத்தியர்த்தம் அவியோகார்த்தம் ஸ்ரீ காமாட்சி பூஜாம் கரிஷ்யே என்று சங்கல்பம் செய்து கொண்டு நாம் பூஜையை ஆரம்பிக்கலாம். காமாட்சி அம்பாள் படத்து முன்னாடி 2 தீபம் ஏற்றி வையுங்க. ஒரு நெய் தீபமும் ஒரு நல்லெண்ணெய் தீபத்தையும் ஏற்றி வைத்து இப்போ மூக பஞ்சதிதியில் சொல்ல போகிற இந்த ஸ்லோகத்தை அனைத்து சுமங்கலி பெண்களும் கண்டிப்பாக கூற வேண்டும். சந்திராபீடாம் சதுரவதனாம் சஞ்சலாம் பாங்கலீலாம் குந்தஸ்மேராம் குசபதனராம் குந்தல்லோ தூதபிருங்காம் மாராராதேக மதனசிக்கினம் மாம்சலம் தீபயந்திம் காமாட்சீம் தாம் கவிகுலகிராம் கல்பவல்லீம் உபாசே என்று கூறி காமாட்சி அம்மாளை மனதார தியானித்து கொள்ளவும். இந்த ஸ்லோகமானது மாங்கல்ய பலம் கூடுவதற்கும் மாங்கல்ய தோஷம் நீங்குவதற்குமாக கூறப்பட்டிருக்கிற முக்கியமான ஸ்லோகம். இந்த அர்த்தத்தையாவது நாம் இன்று சொல்ல வேண்டும். மேலும் ஏகாம்பரநாததாயிதாம் காமாட்சிம் புவனேஸ்வரின் தியாயாயாமி ஹிருதயே தேவிம் வாஞ்சிதார்த்த பிரதாயினீம் காமாட்சிம் ஆவாகயாமி என்று கூறி அம்பாளுக்கு உண்டான மஞ்சள் சரடை அணிவிக்கவும். பிறகு நீங்கள் சரடு கட்டி கொள்ளும்போது தோரம் கிருஹ்ணாமி சுபகே சகாரித்ரம் தராம்யகம் பர்துகு ஆயுஷ்ய சித்தியர்த்தம் சுப்ரீத பவ சர்வதா என்று கூறி சரடை கட்டிக்கொள்ள வேண்டும். உருகாத வெண்ணையும் ஓரடையும் 100 உனக்கு நான் தருவேன், ஒரு நாளும் என் கணவர் என்னை விட்டு பிரியாதிருக்க வரம் தந்து அருள்வாயம்மா என்று அடைகளை நைவேத்தியம் செய்து நாம் சாப்பிட வேண்டும். அதில் 2 அடைகளை கணவருக்கு எடுத்து வைத்துவிட்டு பின்பு நீங்கள் உண்ண வேண்டும். பிறகு அம்பாளுக்கும் கணவருக்கும் நமஸ்காரம் செய்து பூஜையை முடித்து கொள்ளலாம்.